மனசு என்ன பண்ணிட்டு இருக்க? நானா ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே தானே, இந்த வீக்கெண்ட் என்ன பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். எங்கேயாவது போகலாமா? வேறு ஸ்பெஷல் வீக்கெண்டு, ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். போகலாம். அதுக்கு முன்னாடி அதே டேப்பில் ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணு. கனடா எக்ஸ்பென்சஸா? பேசலாமா? பேசலாம் வாங்க. வெல்கம் டு ஹாப்பி டேல்ஸ் வித் மேனர்ஸ். இன்றைக்கி கனடாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கனடாவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் மாதம் என்னென்னலாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நல்ல எக்ஸலில் நல்ல சார்ட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். என் வீட்டுக்காரர் தான் வந்து மேக்ஸிமம் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுவார். ஸோ அவர் போட்ட ஐடியா தான் இந்த பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இங்கே என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக கனடா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நாங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் க்ராசரி, அப்புறம் காரு, மொபைல் அண்ட் இன்டர்நெட், சில ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது ஷாப்பிங், இந்த மாதிரி கொஞ்சம் அதர் ஐட்டம்ஸ், இதெல்லாமே தாங்க நாங்கள் வந்து போட்டிருக்கிற பட்ஜெட்டு. ப்ளஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற விஷயமும் கூட. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம இருக்கிற லொக்கேஷன். ஸோ நம்ம வந்து அண்டாரியோட மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒன்று. செகண்ட் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கோங்கிறது இன்னொரு பேராமீட்டர். ஸோ 2 அடல்ட்ஸு, நம்மளுக்கு ஒரு கிட்டு, இன்னும் வந்துட்டு நம்மளோட பையன் 4 வயசு ஆகுது, நீ ஸ்கூல் போகல. ஸோ இது வந்து ஒரு பேஸ் பேராமீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹவுசிங் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸோட 50% வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கில் தாங்க போகுது. ஸோ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் இருக்கோம். பேஸ்மெண்ட்டில் 2 பெட்ரூம் ப்ளஸ் 2 டென் ஸ்பேஸோடு இருக்கும். இந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நாங்கள் இந்த 1400 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 2500 ரெண்ட் பே பண்ணுறோம். இதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா இதே சேம் 2500 வந்து நாங்கள் ஒரு பெட்ரூம் ப்ளஸ் 1 டென் ஸ்பேஸ்க்கு ஒரு 600 to 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக 2 பெட்ரூம் வேணும். ஏன்னா ஒரு ரூம் வந்து ஒர்க் ரூமாகவும் இன்னொன்று வந்து பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக 2 பெட்ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேஸ்மெண்ட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் முன்னாடியே பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேக்டர். ஒன்று வந்து ரெண்ட்டு, இன்னொன்று வந்து யூட்டிலிட்டிஸு, இன்னொன்று வந்து டெனன்ட் இன்சூரன்ஸ். 3 ஃபேக்டர் தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ். ஸோ ரெண்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2500 கேன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுதான் நம்மளோட ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம யூட்டிலிட்டிஸ் கவர் ஆகாது. பேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 30% ஆஃப் யூட்டிலிட்டிஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அக்ராஸ் லைக் எல்லா பக்கமே சேம் தான். பேஸ்மெண்ட் வந்து 30%. ஸோ யூட்டிலிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர். ஸோ கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டருக்கு வாட்டர் வந்து ஆக்சுவலாக எவ்ரி 3 months ஒன்ஸ் தான். பட் ஸ்டில் லைக் வந்துட்டு அந்த 3 months சேர்த்து நம்ம லைக் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வாட்டருக்கு பர் மந்த்துக்கு நம்ம எவ்வளோ ஆல்மோஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு $180 பக்கம் உங்களுக்கு வருது யூட்டிலிட்டி பில் எவ்ரி மந்த். அதுக்கப்புறம் வந்து டெனன்ட் இன்சூரன்ஸ். ஸோ இந்த வீட்டுக்கு ஓனருமே இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, பட் டெனன்ஸுமே இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லா பக்கம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ஏதாவது ஃப்ளட்டு வருது, இல்லை ஏதாவது தெஃப்ட் நடக்குது, ஏதாவது ஜுவல்ஸ் வச்சுருக்கோம் அதை திருடிட்டு போகிறாங்க, இல்லை சம் அதர் ரீசன் லைக் ஏதாவது வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுது வாட்டர் லீக்கேஜ்னால. ஸோ ஃபார் எனி டேமேஜ் வந்துட்டு அது எல்லாமே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டெனன்ட் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். ஸோ அதுக்காக டெனன்ட் இன்சூரன்ஸ் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக போகணும். ஓகேவா? ஸோ அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த டெனன்ட் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர் வந்து நம்மளோட ஹவுஸ் ஓனரே வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஹவுஸ் லோன் பே பண்ணிட்டு மார்டேஜ் பே பண்ணிட்டுருக்காங்க. அந்த மார்டேஜுக்கு வந்துட்டு இந்த பேஸ் ரெக்கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதே வச்சு நம்ம போக சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம அதை மினிமைஸ் பண்ணி ஒரு $20 நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து டெனன்ட் இன்சூரன்ஸ் பே பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு
ஹவுசிங் எக்ஸ்பென்ஸ் வந்து $2,700. $2,700. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு 50% வந்து நாங்கள் ஹவுசிங்க்கு இந்த ரெண்ட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். அடுத்து மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராசரி வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எவ்ரி வீக் நம்ம போய் வாங்கிட்டு வர திங்ஸ், இன்னொன்று மந்த்லி வாங்குகிற இந்தியன் க்ராசரிஸ். லைக் இந்தியன் க்ராசரிஸ் அப்படின்னா அரிசி, பருப்பு, ஒரு சில மேண்டேட்ரி இந்தியன் ஐட்டம்ஸ், மசாலாஸ் இதெல்லாமே வந்து நம்ம இந்தியன் க்ராசரி ஷாப்பில் வாங்குவோம். ஸோ அதுவும் நார்மலாக ரெகுலராக வாங்குகிற திங்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் பால், தயிர் இதெல்லாம் ரெகுலராக வாரம் வாங்குறது நம்ம நார்மல் ஷாப்பில் வாங்குவோம். அதுவும் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா $800 வந்து எங்களுக்கு வருது. ஸோ ஒரு வாரத்துக்கு $150 அப்படின்னு நாங்கள் போட்டுப்போம். $150 எக்ஸிட் ஆகாமல் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு மந்த்து எண்ட் ஆகும்போது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் க்ராசரிக்கு பிரித்து வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து 800. இதுக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து இந்தியன் க்ராசரிஸ் ப்ளஸ் ரெகுலர் க்ராசரிஸ் நாங்கள் இதுக்குள்ளேயே தான் வாங்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ கிராசரிக்கு வந்து நம்ம ஒரு $650 அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் $600 தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னா, நமக்கு வந்துட்டு எவ்ரி 2 வீக்ஸ் வந்து நம்ம ஓஷன்ஸு இல்லைனா பெரிய மார்க்கெட் போயிட்டு வேணுங்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வாங்கி வந்துடுறோம். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு வாரத்துக்கு 2 பர்ச்சேஸ் தான் நம்ம பண்ணிட்டு 2 பர்ச்சேஸு. ஸோ அதில் வந்து ஒரு மேஜர் பர்ச்சேஸ் வீக்கெண்டில் ஓஷன்ஸ் அந்த மாதிரி, அது 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் பண்ணுவோம். மற்றது எல்லாமே ஃப்ரெஷ்கோ வந்துட்டு லோக்கல் ஷாப்ஸ். ஆமாம், நம்மளுக்கு அடிக்கடி தீர்றது வந்து பால் இல்லை தயிர், அதுக்கப்புறம் அப்பப்போ ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து தேவைப்படும். இதுலேயே நமக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷு ப்ளஸ் சிக்கன் எல்லாமே தான் இன்க்ளூசிவ். ஃப்ரூட்ஸ் எல்லாமே எதுக்குமே பஞ்சம் கிடையாது. அது குழந்தை இருக்கிறதுனால ஆதிஸ் வந்து வீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு வந்து நம்மளோட நியூட்ரிஷனில் இது பண்ணாலும் அவனோட நியூட்ரிஷன் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு ரெகுலராக ஃப்ரூட்ஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், அவனுக்கு தேவையான நான்வெஜ் அது எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தியே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் $800 எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம கம்யூட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ இங்கே வந்த உடனே நாங்கள் வந்து பஸ்ஸு, ட்ரெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எங்களோட லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி குயிக்காக வந்து காரும் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து காரோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதே பஸ்ஸு, ட்ரெயின் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி பாசஸ் வந்து எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு $150 to $180 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்பெண்ட் ஆகும் உங்களுக்கு கம்யூட்க்கு. கார் இல்லை அப்படின்னா, கார் இருந்தது அப்படின்னா காருக்கு உண்டான இஎம்ஐ, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூயல். ஸோ இந்த 3 தான் மேஜர் எக்ஸ்பென்சஸ். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ கூட நம்ம ஈஸியாக பே பண்ணிடலாங்க. ஃபியூயலும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது வந்து GTA லொக்கேஷன். ஸோ இங்கே எவ்வளோ இன்சூரன்ஸ் வருது அப்படிங்கிறது இவர் சொல்லுவார். ஆக்சுவலி நம்ம கட்டுற இஎம்ஐக்கு ஈக்குவலாக வந்து இன்சூரன்ஸும் வந்துடும். நமக்கு 2-3 பேராமீட்டர்ஸ் இன்சூரன்ஸில். ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற ஏரியா. ஸோ டொரண்டோவை சுற்றி 100 கிலோமீட்டர்ஸ் எல்லா பக்கமே வந்துட்டு இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே வந்து நிறைய தெப்பு நடக்கிறதுனால வந்துட்டு ஆப்வியஸாக இன்சூரன்ஸ். கார் ஜாக் இங்கே வந்து அது வந்து ஸ்மார்ட்டாக கார் ஜாக்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐயோ திருட்டு பயலுகள் ஜாஸ்திங்க. அதே மாதிரி எங்கே அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதோ இல்லை எங்கே அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி கார் தெப்பு நடக்குதோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால டொரண்டோவில் ரொம்ப அதிகம் இன்சூரன்ஸு ஜென்ரலாகவே. ஸோ இது இல்லாமல் நம்ம நியூ கமராக வந்தோம்னா, ஸோ நியூ கமராக வந்து லைசன்ஸ் எடுத்து பண்ணும்போது இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ $350 to $400 அப்படிங்கிறது வந்துட்டு நியூ கமர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஞ்ச் வருது. ஏன்னா நிறைய பக்கம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்மளோட கேஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து G1 G2 லைசன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து டேரக்ட் ஜி, நம்ம எந்த எக்ஸாம் எழுதல. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஜி லைசன்ஸ் வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி ஜப்பான்ல இருந்ததுனால அந்த லைசன்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணல. அந்த லைசன்ஸை காமிச்சு அப்படியே நம்ம கனடா லைசன்ஸ் எடுத்துட்டோம். அதனால இன்சூரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்போ G1 முடிச்சிங்க G2 முடிச்சிங்கன்னு கொஸ்டின் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே அப்ளிகபிள் இல்லை. ஸோ வந்தோடனே நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்துட்டு $400 மேலே நமக்கு இன்சூரன்ஸ் சொன்னாங்க. அதை அப்படியே கம்மி பண்ணி இப்போ $400 வந்திருக்கு. இன்னும் அதை கம்மி பண்ணணும். இன்னும் வந்துட்டு இன்சூரன்ஸ் நிறைய பக்கம் பேசி இதை கம்மி பண்ணணும். பட்
புதுசாக வரீங்க பண்ணுறீங்க அப்படின்னா $350 to $400 யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் இன்சூரன்ஸ். அதுவும் இந்த டொரண்டோ ஏரியா ஜிடிஏல வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே வந்து இன்சூரன்ஸ் இதை விட ஹாஃப் த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு மேக்ஸிமம் $200 அந்த பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூவலுங்க. ஸோ ஆமாம், ஸோ கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அதிகமாக கம்யூட் பண்ணுறது இல்லை. நம்ம வீட்டில் இருந்தால் ஆமாம், நம்ம ஆதிசி வெளியே கூட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஃபியூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 தடவை மந்த்லி வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $130 to $140 தான் நம்மளுக்கு வந்து கேஸ்க்கு நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ். ஸோ ஓவராலாக காருக்குன்னு பார்த்தா இஎம்ஐக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு $500 பே பண்ணுறோம், இன்சூரன்ஸ்க்கு ஒரு $400 ப்ளஸ் கேஸ்க்கு வந்து ஒரு $130. ஸோ $1,000 வந்து நம்மளுக்கான காருக்கான எக்ஸ்பென்சஸ், நம்மளோட காருக்கான எக்ஸ்பென்சஸ் $1,000. ஸோ அடுத்து வந்து மொபைல் அண்ட் இன்டர்நெட்டுங்க. மொபைல் பில் வந்து செப்பரேட், வைஃபை பில் வந்து செப்பரேட்டுங்க. ஸோ மொபைலுக்கு வந்து நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து 40 + 40 நாங்கள் வந்து பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுக்கு வந்து $60 நாங்கள் பே பண்ணுறோம், இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ் சொல்கிறோம் நாங்கள். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக 40ங்கிறது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக 36 தான். டேக்ஸோட சேர்த்து வந்து ஒரு $39 இந்த மாதிரி வரும். நம்ம அந்த ஃபிடோ அந்த கெரியரில் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து 50 GB ஆஃப் இன்டர்நெட்டு ப்ளஸ் 1000 minutes ஆஃப் இந்தியா காலிங் வந்து நமக்கு ஃப்ரீ இந்த இதில். ஸோ நமக்கு இந்தியா கால் பண்ணணும்னா நம்ம வந்து டேரெக்டாக ஃபோன்லேயே கால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் வந்துட்டு நமக்கு இன்டர்நெட்டில் வந்து நம்ம ரோஜர்ஸோட வச்சுருக்கோம். வைஃபை. ஸோ வைஃபை வந்து ரோஜர்ஸோட இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $55 இந்த மாதிரி வருது. டாக்ஸோட $60. ஸோ டாக்ஸோட நாங்கள் வந்து $60 ஓவரால் வந்து $140 வந்து நம்ம மொபைல் அண்ட் இன்டர்நெட். இதுக்கும் நாங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ஆஃபரில் தான் எடுத்தோம். ஆஃபரில் எடுத்தே வந்து $60 வரைக்கும் பே பண்ணுறோம் நாங்கள். அதே மாதிரி மொபைல் கனெக்ஷன் வந்து நாங்கள் இங்கே வந்து எடுக்கலைங்க, நாங்கள் இந்தியாவிலேயே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம், ஸோ இந்தியாவில் வந்து நம்ம விசா எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து கூதோ கொடுத்தாங்க, பயோமெட்ரிக்ஸ் முடிச்சோடனே அங்கேயே வந்து எங்களுக்கு. ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா எப்படி வந்து அங்கே வரும்போதே நீங்கள் சிம் கார்டு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோவோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வரும்போது கண்டிப்பாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே புதுசாக வரீங்க அப்படின்னா சிம் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இன்டர்நெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ வந்தால் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போகிறது வர்றது எல்லா பக்கமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஃப்ரீயாக சிம் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இறங்கும் போதே ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம ஃப்ளைட் ஏறும்போது நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு ஏறணும் அப்படின்னா இங்கே இறங்கும்போது நம்மளுக்கு அது கையில் இருக்கும். அந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் நல்ல ஆஃபருங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்து நம்ம எடுக்க முடியாது, இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு $10 வந்து அதிகமாக தான் நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா $35 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு டேக்ஸோட வந்து ஒரு $39 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், which is good actually. ஸோ மொபைல் அண்ட் இன்டர்நெட் ஓவராலாக வந்து $140 நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்ரி மந்த். $140. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸுங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் ஆதிஸ்க்காக நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம் லேர்னிங். அவனுக்கு வந்து இங்கே இப்போது ஸ்கூல் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அவன் ஏதாவது ஒரு லேர்னிங் ப்ரோக்ராமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமோனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அங்கே அவன் வந்து ஒரு மாதத்துக்கு $160 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் பே பண்ணுறோம். நாங்கள் $160 மட்டும்தான் பே பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து மந்த்லி அதுக்கும் ஒரு அமௌண்ட் போயிடும். ஸ்விம்மிங். ஸோ ஆதிஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் மிசிசாகாவில் இருக்கிறதுனால ஆக்டிவேட் மிசிசாகான்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டி சென்டர்ஸில் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஆதிஸ் நம்ம ஸ்விம்மிங்கில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து கோர்ஸ் ஆக்சுவலி எப்படின்னா இப்போ லைக் ப்ரீ ஸ்கூல் கிட்ஸ்க்குன்னு அந்த ஒரு கேட்டகரி ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீ ஸ்கூல் ஏ, ப்ரீ ஸ்கூல் பி, ப்ரீ ஸ்கூல் சின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே அடல்ட் ஸ்விம்மிங் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் கோர்ஸ், லேர்னிங் கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ
அதில் வந்து இப்போ ஆதிஸ் நம்ம ப்ரீ ஸ்கூல் ஏக்கு சேர்த்திருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து லைக் $120 for 3 months. ஸோ எவ்ரி வீக் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் எவ்ரி வீக் ஒரு கிளாஸ், அதுவும் ½ an hour தான். ஸோ ஆல்மோஸ்ட் 12 classes. ஸோ 12 classes, ஸோ $120. ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து நம்ம அதில் அந்த கணக்குப்படி பார்த்துட்டு ஒரு $40 ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ குமோனும் அதே மாதிரி தாங்க, ½ an hour தான் கிளாஸு. எவ்ரி வீக் வந்து 2 classes இருக்கும், ஒரு கிளாஸ் வந்து ½ an hour தான். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ½ an hour அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லித்தராங்க. டெய்லி எவ்ரிடே ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை அவங்க வீட்டில் பண்ணணும். ப்ளஸ் வந்து அங்கே குமோனில் போயிட்டு ஒரு ½ an hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். வீக்லி 2 times போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸஸ் நம்ம வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து ஜிம்மு. ஸோ ஜிம் வந்து இருக்கலே சீப்பாக ஜிம் போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு $15-16 வரும். ஸோ ஒரு டேக்ஸ்லாம் சேர்த்து ரவுண்டாக போட்டோம்னா $20 வச்சுக்கலாம் ஜிம்முக்கு. ஸோ இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து ஜிம்மு தான் இங்கே ரொம்ப கம்மி. இல்லை, அபார்ட்மெண்ட்ல இருந்திருந்தா அங்கேயே வந்து ஜிம் இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஃபுல்லி எக்யூப்ட் ஜிம்மா இருக்காது. சோ லைக் பேசிக்கா தான் இருக்கும், பேசிக்கான ஜிம் இருக்கும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. பட் நம்ம ஆரம்பத்துல பார்த்த எந்த அபார்ட்மெண்ட்லயுமே ரொம்ப ஒரு பெரிய ஜிம் இல்ல. ஆமா, சோ இப்படியே தான் நம்ம வெளியே போய் தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கே ஏதாவது நம்ம சாப்பிடுவோம், ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்கும். லைக் ஏதாவது டின்னரு அந்த மாதிரி எதுக்காவது போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து $150. இந்த $150 நாங்கள் க்ராஸ் பண்ணிட்டோன்னா கன்ஃபார்மாக வெளியே போக மாட்டோம். ஸோ $150 வந்து நாங்கள் அவுட் சைட் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எவ்ரி டைம் நாங்கள் போகும்போது டிம் ஹார்ட்டன்ஸில் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது எமர்ஜென்சிக்கு நாங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது டின்னரு இல்லை லன்ச் இந்த மாதிரி போகிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து $150. ஸோ மினிமமாக ஒரு கடையில் போயிட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்றோம்னா மினிமம் $50 வந்துடும். வேர் மினிமம் $50 வந்துடும். மேலே வந்துட்டு $50 to $100 முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவாய்ட் தாங்க பண்ணுறோம். ஆக்சுவலாக வெளியே சாப்பிட்றது எல்லாத்தையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம அப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். ஆனால் ஃபைனலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை லிமிட் பண்ணிக்கிறோம். வெளியே சாப்பிடாம இருக்க முடியாது கன்ஃபார்மாக. லிமிட்டடாக நாங்கள் வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வச்சு தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்து ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசானாக இருக்கட்டும், இல்லை காஸ்கோ, வால்மார்ட்டு, டாலரமா, இது எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $200. ஏதாவது ஒன்று வந்துடுங்க, ஒரு மாதமும் ஏதாவது ஒன்று வந்துடும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு $200 வந்து நம்ம இந்த ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கிளீனிங் சப்ளைஸ், ஆமாம், கிளீனிங் வாங்கணும், இல்லை ட்ரெஸ் ஏதாவது தேவைப்படும். ஆதிஸ்க்கு அவன் வளர்ந்துட்டே இருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ்ஸஸில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கு அடுத்து டாய்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கிருக்கு. ப்ளஸ் வேறு என்ன, கிளீனிங் வாஷிங் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருள் வேறு ஏதாவது, ப்ளஸ் வந்து ட்ரெஸ்ஸு, எல்லாமே நம்ம $200 க்ளோஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் கேர். நான் என்னோடது இல்லைங்க, இவங்க 2 பேர்த்தோட பர்சனல் கேர். அதாவது ஹேர் கட்டுக்கு வந்து இவங்க 2 பேர்த்துக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும் $65 நாங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபீல் வந்ததுன்னு, ஏன்னா நாங்கள் போகிறது ஒரு ஸ்ரீலங்கன் ஷாப்பு, நீங்கள் மிஸ் ஆகலாம் தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட அதுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹேர் கட்டு, ட்ரிம்மு, ப்ளஸ் வந்து ஆதிஸ்க்கு. ஸோ ஆதிஸ்க்கு வந்து $20 நினைக்கிறேன். ஹேர் கட்டுக்கு $25. நம்ம அந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருக்கோம், இப்போ மறந்துட்டோம். சேவிங்க்கு வந்துட்டு லைக் $20 நினைக்கிறேன். சேவிங் ஸ்கிப் பண்ணால் ஒரு $20 சேவ் பண்ணலாம். பட் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக ஏன்னா ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஹேர் கட்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து $65. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து மெடிக்கலுங்க. ஸோ நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து என்னென்ன செலவெல்லாம் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஸோ நமக்கு வந்து 2 விதமான இன்சூரன்ஸ் இங்கே இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா அந்த ஓஹெச்ஐபி அண்டாரியோ ஹெல்த் அந்த கார்டு வந்துடும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கம்பெனி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அண்டாரியோ ஹெல்த் கார்டு வந்துட்டு இந்த டாக்டரோட ஃபீஸஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கும். ஸோ டாக்டர் விசிட் பண்ணணும்னா நம்மளுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு மெடிசன்ஸ்க்கு பே பண்ணணும். அதை வந்து இந்த கம்பெனி ப்ரொவைடட் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். பட் ஃபுல்லாக 100% கவர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கவர் பண்ணாது. லைக் ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி 80% தான் கவர் பண்ணுவாங்க, ரிமைனிங் ஒரு 20% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு எவ்ரி மந்த் ஒன் மந்த் வந்து நாங்கள் மெடிக்கலுக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் எவ்ரி மந்த் மெடிசன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்து ஒரு $100 நாங்கள் எடுத்து வச்சிடறோம். ஸோ எங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் OHIP இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. பட் மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அவங்கக்கிட்ட பே பண்ணிவிட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்மளோட இன்சூரன்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்சூரன்ஸ்க்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட கேஸில் நம்மளுக்கு இந்த 5275 ப்ளஸ் இந்த $100 லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5375 ஒரு $5400 தேவைப்படும். ஸோ இதை தவிர ஆப்ஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டே கேர். ஸோ நீங்கள் வந்து இங்கே வரப்போகிறீங்க, உங்கள் குழந்தைய வந்து கன்ஃபார்மாக நீங்கள் டே கேரில் விடணும். 2 பேரும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள டே கேரில் விட்டு தான் ஆகணும். ஸோ பர் ஹெட் வந்து டே கேருக்கு வந்து $600 to $800 வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்களும் டே கேரில் விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து போகும். ஸோ அடுத்து வந்து ட்ரிப்பு. ஸோ ட்ரிப்பு வந்துட்டு பேர் மினிமம் லைக் 1 டே ட்ரிப்பு நம்ம போயிட்டு வந்தாலே ஒரு $200 to $250 கேஸு ப்ளஸ் நம்ம ட்ரிப்பு வெளியே போனோம்னா லைக் டிக்கெட்ஸு, ஆமாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் டிக்கெட்ஸு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து மினிமமே எதுக்கு போனாலுமே ஒரு $40 வந்துட்டு ரொம்ப நார்மலாக வந்தது. அதுக்கு கணக்கு போட 3 பேர்த்துக்கு $120. ஒரு நார்மலாக உள்ளே போனால் ஒரு நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு $25 to $30 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $40 to $45 வந்து பர் ஹெட்டுக்கே வாங்குறாங்க. ட்ரிப்புக்குமே வந்து இங்கே செலவு ஜாஸ்தியாக தாங்க ஆகும். பட் 1 டே ட்ரிப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் லைக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஏன்னா வந்து காட்டேஜில் நம்ம எந்த மாதிரி ரூம் எடுக்கிறோமோ பேர் மினிமம் ஒரு $120 காட்டேஜ் மாதிரி போயிட்டோன்னா $200 வரைக்கும் நம்ம கொடுத்தாங்க. அதுவும் சம்மரில் நம்ம வந்து ட்ரிப்ஸ் நிறைய போவோம் இல்லையா? சம்மரில் தான் போக முடியும். ஆமாம், இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கேயாவது கனடா பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம் தான் போக முடியும். ஒரு 3 மாதம் போயிட்டு வந்தால் அப்புறம் விண்டர் பூரா அமைதியாக இருக்க வேண்டியதுதான். ஸோ 2 ட்ரிப்பு நம்ம ஆவரேஜாக ஒரு மந்த்துக்கு நம்ம போகிறோம்னா அதிலே $500 ஈஸியாக கவர். ஸோ அவ்வளோதாங்க, பட்ஜெட் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சம்மரில் இன்க்ளூடிங் ட்ரிப்ஸ் எல்லாமே கணக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சம்மரோட பட்ஜெட் வந்து $6000 போட்டோம். வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணணும். அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம்னா ஹவுசிங் கம்மி பண்ணலாம். ஹவுசிங் எப்படி கம்மி பண்ணலாம்னா இந்த GTA இல்லாமல் இங்கேருந்து வெளியே போடும். ஸோ வெளியே நமக்கு வந்துட்டு GTA தவிர வெளியே போயிட்டோன்னா கொஞ்சம் வாடகை கம்மி தான். ஸோ நம்ம $2500 கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு $2000 நம்ம பண்ணலாம். ஸோ அதில் ஒரு $500 சேவ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து டிபெண்ட்ஸ் லைக் நமக்கு வந்து எங்கே கம்யூட் பண்ணுறோம் அப்படின்னு. புதுசாக கனடாக்கு வரோம் அப்படின்னா நம்ம என்ன டிசைட் பண்ணி வந்தோம், நமக்கு ஆக்சுவலாக லொக்கேஷன் டிபெண்டன்சி கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம். பட் ஸ்டில் நம்ம மிஸ் ஆகாத இருந்தது காரணம் கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சிட்டி. லைக் இங்கே வந்து உங்களுக்கு வந்தோன்னே உங்களுக்கு அது பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ளஸ் ஏதாவது ஜாப் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறதுக்குமே இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல. ஒரு டஃப்பான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஹவுசிங் கம்மி பண்ணோம்னா நம்ம ஜிடிஏலேருந்து வெளியே போனோம். அதர்வைஸ் லைக் இட்ஸ் pretty much சேம். லைக் எங்கே போனோம் 2500 அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ப்ளஸ் நம்ம ஜிடிஏக்கு வெளியே போயிட்டோம் அப்படின்னா காரோட இன்சூரன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதில் ஒரு $200 மிச்சமாகும். ஸோ லொக்கேஷன் நம்ம மாறி போகிறதுனால காரோட
இன்சூரன்ஸும் கம்மியாகும். ஸோ இன்கேஸ் நம்ம $400 நம்ம கொடுக்கறது பதிலாக மேபி ஒரு $150 நம்ம க்ளோஸ் பண்ணி நம்மளால வந்து கம்மி பண்ண முடிஞ்சதே இந்த ஷாப்பிங்கு அது இது இந்த மாதிரி தாங்க. நான் இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் நான் எந்த வித பர்சனல் ஷாப்பிங்கும் எனக்கு நான் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு பெருமை பேசணும். நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு பயமா இருக்கு. அடுத்த மாதம் பர்த்டே வருது. அடுத்த மாதம் பர்த்டேக்கெல்லாம் வச்சு செய்வேன். இப்போ உங்கள் பர்த்டே வருது, என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணலாங்கிறேன், காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், ஒரு கோயிலுக்கு அழகாக போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு வரோம். ஒரு பார்பிக்யூ அடுப்பெடுத்து உட்காடுறோம். ஒரு சிக்கன் $13 ஓகேவா. அப்புறம் பார்பிக்யூ அடுப்பு இல்லை நம்ம கிட்ட, வாங்குறோம். அது வாங்குறதுக்கு இங்கே போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்பிக்யூ சமைக்கிறோம், சாப்பிட்டு நல்லா தூங்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். நாங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோமா இல்லை எங்ககிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது டிப்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வர மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி டேல்ஸ் வித் மனஸ். பை பாய்.